போனாங்க தெரியலையே. சத்தமா யாரு? உனக்கு அதைத்தான் தெரியுது, எங்க பேச தெரியுது. அதாவது அழாது மழை. பன்னீர் வாஷ் பண்ணிட்டியா? நான் ட்ரை வாஷ் போக வேண்டியதான். அழாது அழாது இது யாரும் பேச. நான் யாருக்கும் பாடம் சொல்லி கொடுக்குறீங்களா? அப்போ துறையான்னு கூப்பிடுறேன். துறையா? வணக்கம் வணக்கம். என்ன துறையா, சௌக்கியமா கீரியா? என்ன பார்த்து சௌக்கியமா இருக்கான்னு கேட்ட முதலாள் நீங்க தாங்க. சந்தோஷப்படி சிரிக்காத. குழந்தை பயத்தொடுக்காத. அது உங்க குழந்தையா? அத்தரி குடுக்க. இந்த குழந்தை டியூட்டிக்கு வரும்போதெல்லாம் குழந்தை அப்படி எடுத்துட்டு வரக்கூடாதுங்க. அப்புறமா வீட்டுல தான் வச்சுட்டு வரணும். ஆமா. உடம்பு எப்படி இருக்கு? என் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்ட முதல் ஆள் கூட நீங்க தாங்க. உனக்கு உடம்பு சரியில்லா போனா கவனிக்க கூடியவன் முதல்ல நான் தாண்டா. என்ன நம்ம கையில நடிக்கிறிய? டேய், குழந்தை இருக்கிறதே குடும்பத்துக்கு இடைஞ்சல்னு சொல்லிக்கிட்டு குழந்தைக்கு கொண்டு போய் வச்சுட்டு போறேன். ஐயோ, இந்த குழந்தைக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. யார் பெற்ற குழந்தை தெரியாதுங்க எனக்கு. ஏய், உன்னை மாதிரி எத்தனை பசங்களை என் சர்வீஸ்ல நான் பார்த்திருக்கிறேன். ஏல மரியாதையா குழந்தை தூக்குறியா அல்லது உங்க 2 பேரும் தூக்கிட்டு நான் ஸ்டேஷனுக்கு போகுவான்? அப்ப குழந்தை தூக்குடா. நானா? என்ன நானா? ஐயா, நான் ஒரு நாள் சாப்பாட்டுக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டியிருக்கு. இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நான் என்னங்க பண்ணுவேன்? வரே வானா. அப்புறம் ஏன்டா குழந்தைய பெத்த? நான் எங்க பெத்த? எந்த புட்டி வதியோல பெத்தா? ஏய், காதை குத்தாதா, இது உன் குழந்தை தாண்டா. ஐயோ சாமி, வாங்க 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 சாமி. நல்ல நெருக்கடியா நேரத்துல வந்தீங்க. இது உங்க குழந்தை தானே? டேய், என்னடா சாமி இந்த பையன் என்ன பண்ணான் தெரியுமா? பெத்த குழந்தை இங்க கொண்டு படுக்க வச்சுக்கிட்டு ஓடுறான் சாமி. பாவம், பெரும் பாவம். என்னங்க இப்படி சொல்றீங்க? இந்த குழந்தைய பெத்தவங்க கோயிலுக்குள்ள போயிருக்காங்க போல இருக்கு. எனக்கு தெரியாது. நான் ஒண்ணும் அப்படி கோயில்ல ஆண்டவனை தவிர வேற யாரும் கிடையாது. குறைவோ நிறைவோ ஆண்டவன் உனக்கு அளித்ததை அலட்சியம் பண்ணக்கூடாது. குழந்தை எடுத்துக்க. இது என்னங்க தர்ம சங்கடமா இருக்கு. நான் நல்லா ஒரு கேள்வி கேட்டேன். போடா போடா பச்சோக்கடா அவுது போடா. யாரோ செய்த பாவம் இந்த குழந்தைய பாதிக்கு. ஏமா வீட்டுல 1000 இருந்தாலும் இப்படியா நடந்துக்கிறது? நாம என்ன கஷ்டப்பட்டாவது குழந்தைய காப்பாற்றணும். அதை எங்கேயா விட்டுட்டு இந்த முடிவுக்கு வரலாமா? அந்த குழந்தை எந்த நிலைமையில எங்க இருக்கும்? குழந்தை, என் குழந்தை, குழந்தை. யாரம்மா நீ? ஏன் அழற? ஐயா, குழந்தைய மண்டபத்துல வச்சுட்டு போனேன். இப்போ அங்க இல்ல. நீங்க பாத்தீங்களா? அது உங்க குழந்தையா? ஆமாய்யா, என் குழந்தைதான். பத்திரமா இருக்குமா? எங்க இருக்கு? எங்கன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவன் அதை ஒருத்தகிட்ட பத்திரமா கொடுத்துருக்க. யார் அவரு? எங்க இருக்காரு? யாருன்னு எனக்கு தெரியாதம்மா. உன் குழந்தை அவர்கிட்ட தாமா இருக்கு. ஐயோ கடவுளே, இப்போ நான் எங்கன்னு தேடுவேன்? குழந்தை காணாம போயிடுச்சேன்னு கவலைப்படாதம்மா. உனக்கும் உன் குழந்தைக்கு ஆண்டவன் அனுகிரகம் எப்பவும் உண்டு. பாத்தியா? போமா, அழாம போ. தெய்வமே,
ஆமா ஆமா. நான் துறை சௌக்கியமாக்கிறியா? அங்கதான் வராம பாத்துக்க. எங்க? சந்தைப்பேட்டைக்குங்க. ஆ? சந்தைப்பேட்டைக்கு உடம்பை கெடுத்துக்காத. குழந்தை எங்க? வந்து எங்க வந்து? இல்ல ஆஸ்பத்திரியில. எந்த ஆஸ்பத்திரியில? இல்ல இல்ல ஸ்கூல்ல. எந்த ஸ்கூல்ல? வந்து சிரிக்காத. குழந்தை இல்ல குழந்தை. குழந்தை பின்ன 16 அடியா இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். குழந்தை குழந்தை இல்ல குழந்தையே. குழந்தையதான் எங்க இருக்கு? போலீஸ்காரையா, இந்த குழந்தை எப்படியோ வண்டிக்குள்ள வந்துருச்சுங்க. இது யார் குழந்தைன்னு புரியல. உனக்கு புரிய வேண்டாம், எனக்கு புரியும். துரை, ஸ்கூலை விட்டு குழந்தை எடு. தெரி கொடுக்க நீ போமா. துறைய நான் கவனிச்சுக்கிறேன். இது குழந்தை ஏமச்ச. அது என் கை உறுத்தது குழந்தைக்கு. சின்ன குழந்தை இல்ல, அதுக்காக அது மெதுவா இருக்கட்டும் படுக்க வச்சேன். படுக்க வச்சியா? அப்புறம் நீயே ஓடுற. சிரிக்காத. அது இல்ல, என் கூடயே ஓடி வருதாலும் பாப்போம் அப்படின்னு. குழந்தை தானே, ஓடி வரும் வரும். அதுக்கு பல வருஷங்கள் ஆகும். அது திருட்டுத்தனம் எனக்கு தெரியும் மேன். ஆமா, உங்க உருவத்துல எத்தனை பேர் இருக்கீங்க? ஏன் நீ பாக்குற இடத்துல நான் இருக்கிறேனா? இல்ல பொக்கு பொக்குன்னு வந்து நிக்கிறீங்களா, அதுக்காக பார்த்தேன். ஏன் நிக்காது? போலீஸ் இல்ல, புக நுழையாத இடத்துல எல்லாம் போலீஸ் நுழை. அப்போ இன்னைக்கு பூராவும் இங்கதான் இருப்பீங்க? இன்னைக்கு போறா என்ன, வாழ்நாள் பூராவும் இங்கே வட்டமிடுவேன். அப்ப லீவே கிடையாதா? லீவ் இருக்கு, ஆனா நான் எடுக்கிறது. ஏன் அந்த நாளை பார்த்து குழந்தைய பார்சல் பண்ணலாம்னா கேட்காதே. அதுதான் இங்க நடக்காது. நான் யாரு தெரியுமா? சாதாரணமான காமாலைய பண்டேகான். கடைசி தடவை சொல்றேன், ஜாக்கிரதையா நடந்துக்கோ. பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். யார் பெற்ற பிள்ளையோ? மோகினி, மோகினி. இன்னைக்குன்னு பார்த்தா வராம இருந்துட்டாளே. எனக்கே சமயத்துல தண்ணி கிடைக்கிறது இல்ல. உனக்கு பாலுக்கு நான் எங்க போக போறேன்? ஐயோ, இந்த மோகினியோட விலாசியாக தெரிஞ்சு வச்சு தொலைக்கிறியே. பெத்தாதான் பிள்ளையா? ஏய், இனிமே நான் தாண்டா உனக்கு அப்பேன். நம்மால வாழ முடியுமா இல்லையான்னு பாத்துருவோம். வாழ நினைத்தால் வாழுவோம், வழியா இல்லை. அத்தரி குடுக்க பாடுறான். நல்ல வேலை உண்மையை ஒத்துக்கிட்டான். இனிமே இவன் மாலை பிடிச்சுக்கிட்டு நம்ம சுத்த முடியாது. நான் ஏகமா போமா. ஆமா அவாடி. ஜனங்களே, இது என்ன மாங்கோட்டை? மாங்கோட்டையிலும் என்ன கோட்டை? காஞ்சி போன வத்தல் கோட்டை. எல்லாம் மாங்கோட்டையை போட்டுதான் மரம் விளைவிப்பான். ஆமா, நான் வத்தல் கோட்டையை போட்டு மாங்கா மரம் வர போகுது பாருங்க. பாருங்க. மந்திரம் இல்லை, மந்திரம் இல்லை, சலக்கில்லை இல்லை. அல்லாஹ் பகவான் செயல். பகவான் செயல். உடனே பகவான் கிட்ட பார், கொண்டாட போற பார். இதுல என்ன இருக்கு? ஒண்ணுமில்லை. இதுல பார் என்ன இருக்கு? ஒண்ணுமில்லை. இதுல என்ன இருக்கு? ஒண்ணுமில்லை. எல்லாம் பாத்துக்கோங்க. தப்பு சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. பாத்துக்கோங்க. வர்றேன். இதோ பார். ஜக்கம்மா, ஜக்கம்மா, வா வா ஜக்கம்மா. நல்லா பா ஜக்கம்மா, வா. பாருங்க, பாருங்க, நல்லா பாருங்க, உஷாரா பாருங்க. என்ன வருது? வத்தல் கொட்டையில மாமரம். ஆனா நாங்க உங்களுக்கு சும்மா காமிக்க வரல. இல்ல இல்ல, உங்களுக்கும் வயிறு இருக்கு, வயிறு இருக்கு, விலைக்கு பசிக்குது, பசிக்குது. அதனால உங்க கையில இருக்கிற காலம், அரைனா, ஓரணா எல்லாத்தையும் இங்க போட்டுட்டு போயிடும். நம்மளுக்கு கொடுங்க. போடாம போவாதீங்க, பாவம். பாவம். போடுங்க, 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 எல்லாம் போடுங்க, இருக்கிறதெல்லாம் போடுங்க. வேணும் நிறையா. நல்ல வேலை, இப்ப வண்டிய ஆரம்பத்திலே வந்து இந்த சில்லறை இங்க சேர்ந்திருக்காதப்பா. நான் யார்கிட்டையும் எப்பவும் எதையும் கேட்கறதே கிடையாது. முதல் முறையா உங்ககிட்ட உதவி கேட்கிறேன். ஆனா எனக்காக இல்ல,
இந்த குழந்தைக்கா? மாட்டினியா? இந்த பாரு, தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும். இந்த குழந்தை படுத்து பொருள் அளவுக்கு ஒரு சின்ன இடமா இருந்தாலும் போதும். இந்த உதவி செய்வியா? செய்வ. ஆனா நீ எனக்கு ஒரு உதவி செய்வியா? என்னது? இந்த தொழில் ரகசியத்தை எங்கேயும் வெளியே விடக்கூடாது. என் குட்ட உடைச்சு விடக்கூடாது. சரி? நான் யார் ரகசியத்தையும் யார்கிட்டையும் சொல்றதே கிடையாது. நேரத்துக்கு சொன்னதெல்லாம் விளையாட்டுக்கு தான். அப்போ குழந்தைக்கு என்ன? உனக்காக ஒரு பங்களா தர்றேன். அதுல உருள். உன் பேர் என்ன? ஆனந்த. ஆனந்தமான பேரப்பா. உன் பேரு? என் பேர் கபாலி. ஆனந்தா, குழந்தை யாரும் குழந்தையா? இப்ப என் குழந்தை மாதிரி தான். அப்போ உன் குழந்தை ரகசியத்தை வெளியே சொல்லலவா? வா. என்ன ஆனந்தா? இதான் நான் சொன்ன பங்களா. எப்படி இருக்கு? நீ வேடிக்கையா சொன்னாலும் என்ன பொறுத்த மட்டும் இது பெரிய பங்களா தான். குழந்தை வளர்க்கறதுக்கு இந்த இடம் போதும் இல்ல? குழந்தை என்ன, ஒரு பெரிய குடும்பமே நடத்தலாமே. என்ன விட்டுட்டா? இது யார்? என்ன உனக்கு தெரியுமா? இது இதுவா? இதுதான் என் தங்கச்சி. தங்க அச்சுல ஊத்துனது மோகினின்னு பேரு. இது யாருன்னு தெரியுமா? பேரு ஆனந்த. அன்னைக்கு சொன்னனே என் எதிரின்னு. எதிரிங்கிற பக்கத்துல கொண்டு வந்து குடி வைக்கிறிய? அப்படிதான். எதிரின்னா எப்பவுமே எதிர்க்காவே இருக்கணும். ஆனந்தம் இருக்கானே ரொம்ப நல்லவன். என் எண்ணத்தை மாத்திக்கிட்டேன். நீ இந்த வீட்டை பெருக்கி இறுக்கி கொஞ்சம் சுத்தம் பண்ணு, நான் வர்றேன். ஏன் இப்படி பாக்குற? வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டே. ஆனா என்ன ஆனா? நீ வண்டி கட்டி இருப்பேன்னு நினைச்ச. நான் மட்டும் என்ன நினைச்சேன்? சரி, எப்படியோ ஜோடி சேர்ந்தாச்சு. யாரு ஜோடி? அங்க எங்க பாக்குற? இந்த பக்கம் பாரு. அட இங்க பாருன்னு சொன்னா எங்க? எங்கதான்? நான் கேட்டது குழந்தையோட அம்மாவை பத்தி. யாருக்கு தெரியும்? குழந்தைய பத்தி கேளு, சொல்றேன். சொல்லு. அது பெரிய கதை. கோவில்ல வச்ச குழந்தை காணாம போச்சா? சரி, உன் புருஷன் பேர் என்னம்மா? குட் மார்னிங். ஹலோ சேகர், வாங்க வாங்க உட்காருங்க. எங்க இவ்வளவு தூரம்? ஒண்ணுமில்ல, உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு, பார்த்துட்டு போறேன். கொஞ்சம் இருங்க, ஒரு கம்ப்ளைண்ட், அதை முடிச்சது. ஆமாமா, முதல்ல அதை முடிச்சிடுங்க. சொல்லுமா, உன் புருஷன் யாரு? ஏமா பேரை சொல்றதுக்கு தயக்கமா இருக்கா? அப்ப விலாசத்தையாவது சொல்லு. என்னம்மா பேசாம இருக்கிற? காணா போன குழந்தைக்கு அப்பா இருக்காருல்ல? இருக்காருங்க. அவர் யார், எங்க இருக்காரு, இந்த விவரம் எல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அவரை நான் அடிக்கடி சந்திச்சிருக்கேங்க, அவ்வளவுதான். இவ்வளவு விவரம் தெரிஞ்ச நீ இந்த நிலைமைக்கு எப்படி ஆளான? அதுதாங்க வேடிக்கை. கள்ளங்கபடம் இல்லாத கிராம வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்த என்ன அவர் சந்திச்சார். எனக்கு இனிப்பு பலகாரங்கள் வாங்கி கொடுத்தார். என்ன கார்ல கூட்டிக்கிட்டு போனார். அதுல நான் மயங்கிட்டேன். கார் சவாரியையும் இனிப்பு பலகாரத்தையும் வச்சுதான் என் கற்பை அவர் எடை போட்டாருங்கிறது எனக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சது. பாவம், உன் மேல நான் ரொம்ப உன் குழந்தை எப்படியும் கண்டுபிடிச்சு கொடுக்க முயற்சி செய்ய. போயிட்டு வாமா. நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. மிஸ்டர் சேகர், அந்த பொண்ணோட நிலைமையை பாத்தீங்களா? ஐயோ பாவம், அவ என்ன செய்வா? சமூகம் ரொம்ப கெட்டு போச்சு. இதோ பாருங்க, சீக்கிரம் நீங்க கல்யாணம் செய்திருக்கல, அப்புறம் உங்களை கட்டாயப்படுத்தி யார் கழுத்துலயாவது நானே தாலி கட்ட வச்சிருவேன். ஆமா. ஏதேது நீங்க பேசுறத பார்த்தா எனக்காக ஒரு பெண்ணை நீங்களே ரெடியா பார்த்து வச்சிருக்கீங்க போல இருக்க. ஓஹோ, அதுலயே லாபமுடைய பார்க்கிறீங்களா? ஐயோ, கண்டு இத பாரு, இத பாரு. ஐயோ, இத பாரு. ஐயோ, என் முகத்தையாவது பாரு.
கடவுளே, அட ஆண்டவரே, நீ கொடுத்தாலும் கொடுத்து அதால கொண்டா கொடுக்க கூடாதா? ஏன் இப்படி குழந்தை அழ வைக்கிறீங்க? நானும் அழ வைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் போனா அது என்ன அழ வைக்கும் போல் இருக்கு. என்ன அழ வச்சுடுங்க போல இருக்கு. சொன்னாங்க இப்படி மோகினி, இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். உங்க அண்ணனுக்கு யாரு குருநாதன்? யாரு? வேற யாரு? நீதான். உங்க அண்ணன் டூப் மந்திரவாதி, நீ நிஜ மந்திரவாதி. உன் மந்திரத்துல முதல்ல நான் மயங்கினேன், இப்ப குழந்தை மயங்கிடுச்சு. நீ வெறும் மோகினி இல்ல, மயக்கற மோகினி. இல்ல, மயங்கின மோகினி. அப்போ என் முகம் அவ்வளவு மோசமா, அவ்வளவு அழகா இருக்கு. முகம் மட்டுமா, மனசு கூடத்தான் அழகா இருக்கு. மயங்காம வேற என்ன செய்யறது? மோகினி,